அது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மாநாடாக இப்போ தான் வந்து விஜய் சார் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு. அது எங்கள் பாண்டிச்சேரியில் நடக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதோட வெற்றியை தொடர்ந்து தான் வந்து அவர் வந்து மற்ற மாநிலங்களில் நடத்தும்போது அவருக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஆகிடும். இப்போ நான் ரசிகர்கள்கிட்டலாம் சொல்கிறது என்னென்னா, இந்த மாநாடை அவருக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் சிறப்பாக செஞ்சிட்டோன்னா அவர் மேலும் நிறைய இடங்களில் மாநாடு நடத்துறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் நாங்கள் பாண்டிச்சேரி மக்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவரோட மாநாடு சிறப்பாக நடக்கிறதுக்கு எல்லா வழியிலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அதாவது இப்போ 5000 பேர் அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா 50,000 பேர் கூட நிற்கலாம். அந்த அளவு ஒரு பெரிய இடம் இது. அதனால் தாராளமாக 5000 பேர் ஃப்ரீயாகவே நிற்கலாம். எந்த ஒரு இதுவும் இருக்காது. அது வந்து போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று காலையிலேருந்தே இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்லே வச்சுருக்கிறாங்க. எந்த ஒரு இதுவும் அனவசமாக எதுவும் பண்ண முடியாத அளவு பாதுகாப்பு பக்காவாக இருக்குது. அதாவது ஒரு தலைவர் வந்து தன்னுடைய கருத்தை வந்து சொல்லணும் மக்கள்கிட்ட அப்படின்னா இந்தமாரி மாநாடு பொதுக்கூட்டத்தின் மூலயமா தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாநாடுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய இதாக இருக்கும். அதை வந்து சொல்லணும்னா வந்து மாநாடே வந்து சாரே 10:30 மணி தான் வருவாங்க. ஆனால் இங்கே தொண்டர்களோ நாங்களோ வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே இருக்கிறோம். சில பேர் வந்து நேற்று நைட்லேருந்தே வந்துட்டாங்க. இதுதான் எங்களுடைய உற்சாகம். ஒரு போராட்டமாக இருக்குது எங்களுக்கு. படப்படப்பன்னு இருக்குது நெஞ்செலாம் பார்க்கணுன்னு. என்னதுமா இப்போ பாஸ் வந்து ஒன்று குத்துறாங்க, ஒரு ஆளுக்கு 2 பேர் நேற்று சொன்னாங்க. நேற்று ஃபுல்லாக தான் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி எல்லா நியூஸில் தான் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒன்று தான் சொல்கிறாங்க. ஏன்னே தெரில. இது ஏமாத்துறாங்களாம் போய் சொல்கிறாங்களா எங்களுக்கே தெரில. இது இந்த வேணும்னே பண்ணுறாங்கன்னு தெரில. இது விஜய் பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்க. விஜய் பற்றி உங்களோட கருத்து பேச வரல. ஆமாம், அதை பார்த்தா அவர் என்ன பேசுகிறான் அது எப்போ தெரியும். அதை பற்றி அவர் என்ன பேச போகிறார். எது வேணால் பேசுனா சூப்பராக தான் பேசுவார் அவர். பாண்டிச்சேரிக்கு முதல் முறை வராரு. ஆமாம், எப்படி பாண்டிச்சேரி பற்றி எப்படி பேசுவார்னு நீங்களே பார்ப்பீங்க. அதை நீங்கள் பாருங்கள், அதை எப்படி பேசுறதுன்னு பாருங்கள். பாண்டிச்சேரியில் முதல் முறையில் நடக்குது. அது இன்னொரு கருத்து என்ன? கொஞ்சம் மேலே கருத்துனா எப்படி தெரியுமா, ஒரு போராட்ட கோஷம் மாற்றணும், அதான் கருத்து. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேலாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ டிவிக்கு வந்து ஒரு கருத்து அந்த கோஷம் மாற்றணும்னு போராட்டம் வருகிறாரு அவர். ஒரு அரசியல் மாற்றத்துக்காக. உள்ள போதுமான இட வசதி இருக்கா? இருக்குது. பாதுகாப்பு ஏற்பாடு அவசியமா? இவ்வளவு பாதுகாப்பு போட்டிருக்காங்க, அது அவசியமா? அவசியம்தான். ஏன்? ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் டோக்கன் எல்லாம் உள்ளே போயிட்டாங்கன்னா அதுக்கோசம் அப்படி சொல்கிறாங்க. இந்த மாநாடு வந்து நீங்கள் எவ்வளோ உற்சாகமாக இருக்கீங்க? 100 டிவிக்கே உச்ச கழித்தில் இருக்கும். 100க்கு 150 கொடுக்கலாம். இப்போ மாநாடு பற்றி வந்தது பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்கல்ல. ஆமாம், அது எப்படி பார்க்குறீங்க? அது நல்லபடியாக தான் பார்க்குறோம்.